குலதெய்வத்துக்கு வீட்டில் எப்படி பூசை கட்டணும்? நம்ம வீட்டில் நம்ம வணங்குற நம்மளை காக்கிற குலசாமிக்கு எப்படி பூசை கட்டணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். முதல்ல நம்ம வீட்டில் வைக்கிற அந்த வழிபாடு தெய்வத்தை ஈர்க்கணும். குலதெய்வம் ஆசைப்படணும், விரும்பணும். எங்கே இருந்தாலும் ஓடோடி வரணும். அப்படி பூசை கட்டணும். எப்படிங்க? குலதெய்வம் அதிகமாக விரும்புவது என்ன? அன்பு, பக்தி, பாசம் முதல்ல. இரண்டாவது படையல். மூன்றாவது நமக்கு பிடித்தமான ஏதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வணங்குறாங்களா, இல்லை தனிப்பட்டு வணங்குறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு ஒரு குறிக்கோளை வச்சு ஒரு சுயநலத்தோடு வணங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒன்று. சரிங்க, நான் என் சாமிக்கு பூசை கட்டணுங்க. என் குலசாமிக்கு நான் பூசை கட்டணும். நான் கட்டுற பூசை, நான் கொடுக்குற படையல் என் தெய்வத்தை இந்த எல்லைக்கு வர வைக்கணும். அதை நான் உணரணும். என் வீட்டிலேயே நான் உணரணும். அப்போவே உணரணும். பூசை கட்டும்போதே நான் உணரணும். சாமி நான் கட்டின பூசையை, நான் கொடுத்த பூசையை பரிபூர்ணமாக ஏற்றுக்குச்சு அப்படின்னு அப்போவே நான் உணரணும். அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல எல்லாத்துக்கும் முதலாக இருக்கிறது என்ன அப்படின்னா, வீட்டை சுத்தப்படுத்துறது. சரி, அது எல்லாத்துக்கும் தெரியும். நிலவாசல் இருக்குது பார்த்தீங்களா? நிலவாசலில் மாவளை, வேப்பலை கண்டிப்பாக கட்டணும். இது எல்லா நாளும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அமாவாசை, பௌர்ணமி, இல்லைன்னா மகா சிவராத்திரி, இல்லை ஏதாவது ஒரு திருவாதிரை, இது மாதிரி ஏதாவது ஒரு நாட்களில் நாம் செஞ்சாலே போதும். மாதத்தில் ஒரு நாள், இல்லைன்னா 3 மாதத்தில் ஒரு நாள்னா 6 மாதத்தில் ஒரு நாள், இல்லை வருஷத்தில் ஒரு தடவை 3 தடவை. சரிங்க, முதல்ல நிலவாசலில் வேப்பலை தோரணம் கட்டிட்டேன், மாவளை தோரணம் கட்டிட்டேன். சரி, வெளியே அரிசி மாவில் கோலம் போடணும். நான் வீட்டுக்கு வெளியே போடுற கோலம் அரிசி மாவில் போடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, குலதெய்வத்தை நாம் இருக்கிற எல்லையை நோக்கி ஈர்க்கிறதுக்கு உண்டான அன்பால் செய்யக்கூடிய காரியங்கள். சரி, அரிசி மாவில் காலையிலே கோலம் போட்டோம். கோலம் போட்டு அந்த அரிசி மாவில் கோலம் போட்டதுக்கு அப்புறம் அந்த அரிசி மாவு கோலத்துக்கு நடுவுலையோ அல்லது ஓரத்துலையோ கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம் சேர்த்து வைக்கணும். பெண் தெய்வங்களை ரொம்ப அதிகமாக அது ஈர்த்து கொடுக்கும். சரிங்க, வீட்டு வாசலை சரி பண்ணியாச்சு, வீட்டு நிலவாசலை சரி பண்ணியாச்சு. வீட்டுக்குள்ளே வருவோம். பூஜை அறையில் முதல்ல என் சாமி என்ன விரும்பும்னு தெரியும்ல. எல்லா சாமியும் விரும்புறது என்ன அப்படின்னா, பொதுவாக விரும்புறது என்ன அப்படின்னா, மாவிளக்கு. எது மாதிரியான மாவிளக்கு? அதாவது நம்ம கையால் அரிசி எடுத்து இடித்து நம்ம கையால் பார்த்து அந்த மாவிளக்கு செஞ்சு அதில் நெய் விளக்கு போடுவோம்ல, அந்த மாவிளக்கை நாம் ரெடி பண்ணணும். சரி, மாவிளக்கு ஒன்று. இரண்டாவது, நிறைகுடத்திலிருந்து தண்ணீர். சரி, இதை வச்சுட்டீங்க. மூணாவது, குலதெய்வம் விரும்புகிற பயறு வகைகள். இது மாதிரி இப்போ மாசி பச்சை அப்படின்னா பயறு, தட்டைப்பயிறு, சுண்டைப்பயிறு, இது மாதிரி இது மாதிரி ஒரு 7 வகை பயிர்கள், இல்லை 9 வகை, இல்லைன்னா 3 வகை 5 வகை பயறு வச்சு கும்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, தெய்வத்துக்கு எப்படி அந்த மாவிளக்கு தன்னுடைய பசியை அமர்த்துதோ அதே மாதிரி இந்த பயறு வகைகள் ரொம்ப ரொம்ப அதனுடைய பசி அமர்த்தும். அப்போ அந்த பயரை எடுத்து வேக வச்சு நாம் அந்த பயரை நாம் அவிச்சு நாம் வச்சுக்கணும். சரி, மாவிளக்கு, பயறு, அதே சமயம் நிறைகுடத்தில் தண்ணீர். இது இல்லாமல் எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு எலுமிச்சம்பழமோ அல்லது 3 எலுமிச்சம்பழமோ, அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு சந்தனம் வச்சு அதை குங்குமம் வச்சு ஒரு 3 பழம், இல்லை ஒரு தெய்வம் 3 தெய்வம் இருக்குது அப்படின்னா ஒரு பழம் தெய்வத்துக்கு ஏற்ப கூட வைக்கலாம். இல்லை சிறப்பாக தனிப்பட்டு ஒரு தெய்வத்துக்கு நாம் பூசை கட்டுறோம் அப்படின்னா ஒரே பழத்தை கூட நாம் அந்த எலுமிச்சம்பழத்தை நாம் வைக்கலாம். சரிங்க, வச்சதுக்கப்புறம் நாம் அந்த மாவிளக்கில் அந்த விளக்கு போடுறது, நெய்க்கு விளக்கு போடுற விளக்கு திரிக்கு பதிலாக தாமரை திரி எங்கேயாவது, அதாவது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கிடைக்கல அப்படின்னா நம்ம சாதாரண திரியிலே போடலாம். கிடைச்சா விசேஷம். சரி, அதை ஒன்று போட்டிங்களா? பன்னீர். கோவிலில் தானங்க பன்னீர்லாம் தொளிப்பாங்க. தொளிக்கணும். நம்ம வீட்டில் நம்ம சாமி எங்கே வர வைக்கணும், நம்ம சாமியை உணரணும் அப்படின்னா பன்னீரை வீட்டு வாசல்லேருந்து தொளிச்சு வரணும். எங்கே? வீட்டு வாசல், நிலவாசல், அதே சமயம் வீட்டுக்கு உள்ள பூஜை அறை,
நல்லா அந்த பன்னீரை தொளிச்சு பன்னீர் கம 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 கமன்னு மணக்கணும். அடுத்து சாம்பிராணி கண்டிப்பாக போடணும். சாம்பிராணி தயார் பண்ணி வச்சுக்கிறணும். எப்படி சாம்பிராணினா, இந்த கம்ப்யூட்டர் அந்த சாம்பிராணி இல்லாதவங்க, வெளியூரில் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க அந்த இது போன்று கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடலாம். ஆனால் வீட்டில் இது மாதிரி நெருப்பெடுத்து அந்த நெருப்பில் சாம்பிராணி போட்டு காட்டுவாங்க பாருங்க, குப்பு குப்பு குப்புன்னு. ஏன் அப்படின்னா, அந்த வீட்டில் நெருப்பில் போடுற சாம்பிராணியில் வர்ற அந்த சாம்பிராணி வாசமும் அந்த புகையும் வேற எதுலேயும் வராது. அதனால சொல்கிறேன். அப்போ அந்த சாம்பிராணி வாசத்தை அதை நல்லா ரெடியாக எடுத்து வச்சுக்கிறணும். இதை ஒரு பக்கம் தயார் பண்ணி வச்சுட்டு, வீட்டில் சக்கரை பொங்கல் நாம் வைக்கிற பொங்கலில் தெய்வத்துக்கு தேவையான அந்த சக்கரை பொங்கல் வச்சுக்கணும். சரிங்க, வச்சாச்சு. முடிஞ்சா நிலமாலை. நிலமாலை எங்கே அப்படின்னா, பூசை ரூம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய பூஜை அறை இருந்துச்சுன்னா அந்த பூஜை அறைக்கு நிலமாலை. இல்லைங்க, பூஜை அறை அப்படி இல்லை, நாங்கள் வீட்டில் புழங்குற இடத்துல தான் ஒரு ஓரத்தில் கன்னி மூலையில் வச்சு நாங்கள் வணங்குறோம் அப்படின்னா, அந்த பூஜை அறைக்கு அளவு கூட ஒரு மாலை, ஒரு சின்ன மாலை இல்லை, மாலை வாங்க வசதி இல்லை அப்படின்னா, கதம்பத்திலோட கட்டி நிலமாலை மாதிரி அந்த சுற்றி நிலையில் போடுற மாதிரி நாம் அதை போடணும். சரிங்க, இதெல்லாம் செஞ்சுட்டோம். இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு வெள்ளை பூசணி ஒன்று வாங்கி வச்சுக்கிறோம். வெள்ளை பூசணி வாங்கி வச்சுக்கிறோம். அதுக்கு இப்போ விலைல, அது கடைசியில் ஒரு வெள்ளை பூசணி நாம் வாங்கி வச்சு, இவ்வளோதான். அடுத்து எப்பயும் போல் தேங்காய், வாழைப்பழம், பத்தி, சூடம், இவ்வளோதான். இதில் முக்கியமானது என்ன? பயறு, அதே சமயம் சர்க்கரை பொங்கல், நாம் கொடுக்குற மாவிளக்கு, முடிஞ்சால் தாமரத்திரி, அந்த நிலமாலை, வீட்டுக்கு வெளியே மாவிலை தோரணம், வேப்பிலை தோரணம், அரிசி மாவுல கோலம், அந்த கோலத்தில் மஞ்சள், குங்குமம், இதுதான் முக்கியமாக இருக்கணும். சரிங்க, இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். தலவாழை இலையில் நல்லா விரித்து அதில் பொங்கலை வச்சு, கொஞ்சம் பயரை வச்சு, அதில் ஒரு மாவிளக்கை வச்சு, அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு, அதில் அந்த நிறைகுடத்தில் மோந்து அந்த தண்ணீரை வச்சு, ஒரு சில பூக்களை வச்சு, அந்த பக்கத்தில் கடைசியாக அந்த வெள்ளை திஷ்டி பூசணியை வச்சு நல்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் பூசைக்கு முன்னாடி சாம்பிராணியை போடணும். குபு குபு குபுன்னு வீடு ஃபுல்லாக போடணும். வீடு வாசல், நிலவாசல், வீட்டில் இருக்கிற ரூமு, அறை எதுவாக இருந்தாலும் நல்லா வீட்டுக்குள்ளே வந்தோம்னா சாம்பிராணி வாசமாக தான் இருக்கணும், மணக்கணும். வாசலுக்கு வந்தாலே ரோட்டில் தெருவில் போகிறவங்க அந்த வாசத்தை நுகரணும், அப்படி போடணும். நல்லா போட்டு நல்லா என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த நெய்வேத்தியம் அந்த சாமிக்கு அந்த பூசை கட்டும்போது நல்லா வாயை கட்டி, முடிஞ்ச வாயை கட்டலாம், எல்லாம் தேவையில்லை, அந்த இடத்துல நல்லா குடும்பத்தில் இருக்குங்க எல்லாரும் நல்லா முண்டி ஓட்டு அந்த தெய்வத்தை அந்த திசையை நோக்கி, ஐயா எங்களால் முடிஞ்ச படையலை கொடுத்துருக்கோம், நீ இந்த எல்லைக்கு வரணும், நீ இதை பரிபூர்ண மயத்துக்கு நீ எங்களை காத்து கூட கொடுக்கல, அது வேற விஷயம், ரெண்டாவது பட்சம். ஆனால் அதுக்காக நாங்கள் இதை செய்யலை. ஆனால் நீ வந்து இதை பரிபூர்ணமாக ஏற்றி நீ உன் பசி அமர்த்தி எங்களை ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சு பூசை கட்டி நல்லா மணி அடித்து அழகாக நீங்கள் சாமியை கும்பிட்டு, அந்த வெள்ளை திஷ்டி பூசணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த திஷ்டி பூசணியை கடைசியாக ஒரு சூடத்தை வச்சு அந்த சாமிக்கு நீங்கள் கொடுத்த அந்த படையலுக்கும் அந்த பூஜைக்கும் அந்த சாமிக்கும் உங்கள் வீட்டுக்கும் திஷ்டி பூசணி எடுத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து வெளியே உடைச்சிட்டிங்க அப்படின்னா, சரியாக சொல்கிறீங்களுங்க, சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் குலசாமி அதை வந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறோம். அதுக்கு சாட்சியாக உங்கள் வீட்டில் சவனம் சரியாக கொடுக்கும், அசரீரி வாக்கு கொடுக்கும். அதே சமயம் குலதெய்வத்தோட வருகை, அதனுடைய நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு கனவு கூட அடுத்த ஒரு 3 நாட்களில் குடும்பத்தில் இருக்க யாராவது ஒரு ஆள் 2 ஆளுக்கு கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக தெரியும். இது யாரும் மறுக்கவே முடியாது. இதை செஞ்சுதான் பாருங்களேன், செஞ்சுதான் பாருங்களேன். இதுதான், இப்படித்தான் நம்ம வீட்டில் பூசை கட்டணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தெய்வத்துக்கு பிடிச்சதெல்லாம் அழகழகாக செய்வாங்க. அதெல்லாம் சேர்த்துக்கிறணும். நாங்கள் எப்பயும் இப்படி கும்பிடுவோங்க, அதையும் நீங்கள் சேர்த்துக்கிறணும். நாங்கள் எப்பயும் வழக்கமாக இப்படி இதெல்லாம் செய்வோங்க, எங்கள் சாமிக்கு இது பிடிக்கும், எங்கள் சாமிக்கு இது மாதிரி தேங்காய் அந்த கும்பை வச்சு இப்படி பண்ணால் பிடிக்கும், எங்கள் சாமிக்கு பஞ்சாமிர்தம் பிடிக்கும், எங்கள் சாமிக்கு இந்தந்த பல வகைகள் பிடிக்கும், எங்கள் சாமிக்கு இந்தந்த ஒரு சில உணவுப் பொருட்கள் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் நீங்கள் அதை சேர்த்து நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு நீங்கள் மட்டும் ஒரே ஒரு தடவை நீங்கள் அழைச்சி நீங்கள் பாருங்களேன், சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் குலதெய்வம் பரிபூரணம் மகிழ்ச்சியோடு வரும். நீங்கள் இத்தனை வச்சுருக்கீங்கிறதுக்காக இல்லை, பார்த்து பார்த்து என் குலமக்க என்னைய நினச்சி எனக்காக வழிமேல் வெளி வச்சு என் பிள்ளைய என்னை வணங்கி கூப்பிடுதுங்க,
நான் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு தெய்வத்தோட வயிறு நிறைஞ்சிருந்தாலும், பசியில சாப்பிட்டா எப்படி வந்து சாப்பிட்டு போகுமோ, அதே மாதிரி உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வந்து அத எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. அது மட்டும் அல்லாம, குடுத்த வயிறை நிரப்பிய என் குலமக்கள மகிழ்ச்சிப்படுத்தணும். ஒரு நம்பிக்கைய குடுக்கணும். பிரச்சனைகள காத்து குடுக்கணும்னு எல்லாத்தையும் சரி செய்ய, நான் வந்தேன் அப்படிங்கிறதையும் கனவுல காட்டிக் கொடுக்கும். நேரிலையும், சவனங்கள்லயும், அசரீரி வாக்குகள்லயும், வீட்ல நடக்கிற நிகழ்வுகள்லயும் நமக்கு கண்டிப்பா தெளிவா நமக்கு தெரியப்படுத்துங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி, குலதெய்வத்த அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நண்பர்களுக்கு இந்த பதிவ பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.